ஓட்டி பழகுறியா? வண்டியை வேகமா ஓட்டு. சரிங்க ஐயா. இருக்கு, இன்னைக்கு இருக்கு. இந்த சிவசாமி யாருன்னு நான் காட்டுறேன். ஐயோ 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 ஐயோ, போச்சு போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாம் வீணா போச்சு. நான் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சே. நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கலையே என்ன. அந்த பையன் விரட்டி விரட்டி வந்து நம்ம பிள்ளைய தொல்லை பண்ணானே. இப்ப என்ன ஆச்சு? அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி நீங்க சொன்னீங்கன்றதுக்காக வந்த சம்பந்தத்தை எல்லாம் தட்டி கழிச்சனே. ஐயோ, இனிமே என் பிள்ளை எந்த தெருவுல போய் நிப்பானோ? அவனுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? ஏற்கனவே எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்ப பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்து நின்னு போச்சுன்னா என் அவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? இப்படியா நடக்கணுன்னு ஊர் உலகத்துல யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களான்னு இப்படி நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாளே. படுவாவி படுவாவி படுவாவி, நல்லாவே இருக்க மாட்டான். நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி நடந்து போச்சு. இனி என் புள்ள கல்யாணம் நின்னு போயிருமே. உங்க மான மரியாதை எல்லாம் தெருவாட போயிருமே. இனிமே எப்படி நான் ஊருக்குள்ள தலை காட்ட போறீங்க? நான் இது சாகர தவிர வேற வழி. இங்க பார், கார் அங்க போய் நின்ன உடனே ஒரு இலை விழுவும். அந்த உதவாக்கரையை என் கையால வெட்டி கொள்ளுவேன். என்னை அசிங்கப்படுத்தினவ இனிமே உசுரோடவே இருக்க கூடாது. விட மாட்டேன். போய் இறங்கின உடனே பொணம் விழுக போகுது. பொணத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து எவ்வளவு நேரம் வேணாலும் ஒப்பாரி வை. அது வரைக்கும் நீ வாயை மூடிட்டு கப்பு சிப்புன்னு உட்கார்ந்துட்டு வரணும். புரியுதா?